குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் கள்ளச்சாராயம் குடித்து 69க்கும் மேற்பட்டோர் இறந்தது நாடு முழுதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இதன் மூலம் கல்வராயன் மலையில் என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து வருகிறது. அங்குள்ள பஸ் வசதி, ஆதார், நியாய விலை கடை, வாக்காளர் அடையாள அட்டை, சாலை வசதி, பள்ளி வசதி மற்றும் அங்குள்ள மக்களின் நிலை குறித்தும் ஒவ்வொரு விசாரணையிலும் தமிழக அரசிடம் கேட்டு வருகிறது. இந்த சூழலில் கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள அரசு மலைவாழ் உண்டு உறைவிட பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளி நேரத்தில் வேலை வாங்கும் அவலம் தொடர்ந்து வருகிறது. வெள்ளிமலை அருகே உள்ள இன்னாடு கிராமத்தில் இயங்கும் அரசு மலைவாழ் உண்டு உறைவிட தொடக்க பள்ளியில் சமையல் பாத்திரங்களை மாணவிகளே கழுவும் வீடியோ நேற்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. கல்வராயன் மலை எழுத்தூரில் உள்ள அரசு மலைவாழ் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளியில் சுற்றியுள்ள 5 கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இங்கு வகுப்பு நேரத்தில் சின்னஞ்சிறு மாணவர்கள் கனமான மரத்துண்டு விறகுகளை சுமக்கும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. விறகு சுமந்தபோது கட்டை கிழித்ததில் மாணவனின் காலிலிருந்து ரத்தம் வடியும் போட்டோவும் வெளியாகி இருப்பது பெரும் சர்ச்சையாகி உள்ளது. இன்னாடு கிராம பள்ளியில் மாணவிகளை பாத்திரம் கழுவ வைத்த சம்பவத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், சமையலர் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதேபோல் மாணவர்களை விறகு சுமக்க வைத்த ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது.